சிக்கா 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 ஏங்க எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்எஸ்சி வித் கிஷோர். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. என்னன்னா ஆகஸ்ட்ல வர வேண்டிய எக்ஸாம் வந்து செப்டம்பருக்கு வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ப்ரிப்பரேஷனுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, இன்னும் 1 month டைம் இருக்குது. அது என்ன காரணம்னா சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்க்காக எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் மட்டும் போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி செலெக்ஷன் போஸ்ட் வந்து எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான ஃபேஸ் 13 எக்ஸாம் வந்து கிராஜுவேட் லெவலில், ஹையர் செகண்டரி லெவல், மெட்ரிகுலேஷன் லெவல் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ அதில் வந்து என்ன வந்து இப்போது எஸ்எஸ்சியில் வந்து ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன், எக்ஸாம் ஏஜென்சி வந்து டிசிஎஸ்க்கு பதிலாக எடுக்விட்டி வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதில் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நார்த் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும்போது எக்ஸாம் இன்டர்ஃபேஸில் நிறைய ப்ராப்ளம் ஆகிருக்கு. அதாவது எக்ஸாம் அந்த நீங்கள் போகும்போது அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் போகும்போது ஒரு இன்டர்ஃபேஸ் வரும் பார்த்தீங்களா, இப்போ டிசிஎஸில் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும், பட் எடுக்விட்டியில் வேறு மாதிரி இன்டர்ஃபேஸ் போல் தெரியுது. ஸோ அதனால் எக்ஸாம்ஸ் வந்து அதனால் கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் வந்து கரெக்டாக கொடுக்க முடியல. ஒரு கொஷின் அட்டன் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொஷின் போனால் கூட வந்து எக்ஸாம்ஸ் வந்து இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சி வந்து இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து சிஜிஎல் எக்ஸாம் மட்டும் போஸ்ட்பான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சிஜிஎல் வந்து ஆகஸ்ட் இந்த வீக் நடக்க வேண்டிய எக்ஸாம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து செப்டம்பர் அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையவே டைம் இருக்குது. இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான டென்டேட்டிவ் வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 14,000 வேகன்சிஸ் இருக்குது, 50 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து லெவல் 4லேருந்து தான் இருக்குது. லெவல் 4, லெவல் 6, லெவல் 7 தான் இருக்குது. நான் எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே ஓபிசி ஆகட்டும், எஸ்சி எஸ்டி எல்லா கேட்டகரிக்குமே வந்து நிறையவே வேகன்சி இருக்குது. ஸோ வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம், டைம் நிறைய இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து எடுக்விட்டின்ற ஒரு இது வந்து ஏஜென்சி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுனால ஜென்ரல் அவேர்னஸ் ரொம்பவே டஃப்பாக இருக்கும், பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஆப்டிடியூடும் ஓரளவுக்கு டஃப்பாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. லைக் ஐஎல்டிஎஸ், டோஃபல் அந்த லெவலில் தான் இங்கிலீஷ்லாம் கூட கேட்பாங்க. இங்கிலீஷ் இதெல்லாம் கூட ஆப்டிடியூட் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் இல்லாமல் நீங்கள் அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போவே. இன்னும் 1 month சாலிடாக வந்து டைம் இருக்குது. ஸோ டயர் 1 ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து டயர் 2 ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டயர் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னுடைய டெலகிராம் ஐடி, இன்ஸ்டா ஐடி பின் பண்ணுறேன், அதில் நீங்கள் கேட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ எஸ்எஸ்சி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சப்போஸ் நான் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்குமே நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து எஸ்பிஐ கிளர்க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எஸ்பிஐ பிஓக்கான எக்ஸாமும் நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது டயர் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்கு அப்ளை பண்ணுங்கள், டைம் இன்னும் நிறையா இருக்குது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ஏசிஎல் ஏஓ இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, நியூ இந்தியா அஷூரன்ஸ் லிமிடெட். அதே மாதிரி ஓரியன்டல் இன்சூரன்ஸ் ரெண்டுத்துமே வந்து ஒன்று வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, அதே மாதிரி என்ஏசிஎல் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு விட்டுருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ஒர்த்தான போஸ்ட் தான். அதே மாதிரி ஐபிபிஎஸ் கிளர்க் நோட்டிஃபிகேஷனும் லைவில் தான் இருக்குது. நீங்கள் ஐபிபிஎஸ் கிளர்க்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. பேங்க் ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், அந்த மாதிரி. அதே மாதிரி எஸ்எஸ்சிலேயே வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்கு போகணும், இல்லை கம்பைன்டு ஹிந்தி ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குது, ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் ஹிந்தி வந்து குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து பேசிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு ஹிந்தியில் தான் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டைப்பிங்குமே வந்து ஹிந்தியில் தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து சிஜிஎலுக்கு வந்து இந்த முறை வந்து கொஞ்சம் வேகன்சி ஆக்சுவலாக கம்மி தான். ஏன்னா லாஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 18,000 வேகன்சின்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க, பட் இதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ப்ளஸ் தான் இருக்குது, 4,000 கம்மியாக இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து 18,000 இருந்தது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எதுவும் டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். ஸோ இது வந்து டென்டேட்டிவ்ன்றதுனால ஃபைனலாக வந்து உங்களுக்கு எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் வேகன்சி வரும்போது தான் எவ்வளோ வேகன்சின்னு தெரியும். ஸோ நமக்கானது வந்து அந்த ஒரு வேகன்சி தான். அந்த ஒரு வேகன்சி வந்து எப்படியாச்சும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ண பாருங்கள். ஸோ 4 போஸ்ட் இருக்குது. மெயினாக வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து நிறைய வேக்கண்ட் இருக்குது, பார்த்துறேன். ரயில்வேஸ், இன்கம் டேக்ஸு, அதே மாதிரி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் கோல்ஸ் அண்ட் மைன்ஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஹோம் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ நிறையத்துமே நிறைய வேக்கன்சி இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டெய்லி மார்க் டெஸ்ட் போடுங்க.
ஸோ வந்து எஸ்எஸ்சிலே வந்து உங்களுக்கு அந்த எடுக்விட்டியில் நடத்துகிற எக்ஸாம் ஏஜென்சின்றனால ஸோ மாடல் மார்க் டெஸ்ட் வந்து எஸ்எஸ்சி வெப்சைட்லேயே இருக்குது, அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, ரியல் எக்ஸாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாடல் மார்க் டெஸ்ட்னு சொல்லி எஸ்எஸ்சி வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ அது வந்து https://ssc.nic.in அந்த வெப்சைட் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மார்க் டெஸ்ட்டுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அதிலே வரும் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா. ஸோ அப்பப்போ வந்து நீங்கள் வந்து எஸ்எஸ்சி வந்து வெப்சைட் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா திடீர்னு வந்து எதனாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், திடீர்னு வந்து எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணுவாங்க, திடீர்னு ப்ரீபோன் பண்ணுவாங்க, திடீர்னு வந்து வேறு பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அவங்க வந்து மூல ஆதாரம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி வெப்சைட் மட்டும்தான். ஸோ அது வந்து நீங்கள் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு டெலகிராம் ஐடி இன்ஸ்டா ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் பின் பண்ணுறேன். ஸோ அதில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம், எந்த டைம் வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த ரிலேட்டட் டவுட்ஸ்னாலும் சரி, என்ன எக்ஸாம்ஸ் மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் எதுனாலும் சரி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.